வணக்கம். இது அசைன்மெண்ட் 3 சுரேஷ் சம்பத் அவருடைய கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிளை பற்றினது. இதில் வந்து நான் தருமபுரி மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதை பற்றி பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கனவுல வந்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் 3 வகையாக பிரிச்சிருக்கேன். முதல்ல இது பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, அதுவாகவும், அதுக்கப்புறம் விவசாயம், மூன்றாவதாக வந்து கனிம வளங்கள். அதன் அடிப்படையில் இந்த டாக்குமெண்ட் பற்றி நான் இந்த இதில் பேச போகிறேன். இப்போ வந்துட்டு தருமபுரி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அது ஒரு வறண்ட நிலப்பரப்பு. அங்கே ஒரு பொழுதுபோக்குக்கோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அங்கே ஒகேனக்கல், அப்புறம் மற்ற மலைப்பகுதிகள், கோயில்கள் இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பான ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு இடமாக மாற்றம் அடையலாம். இப்போ மால்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே அங்கே இல்லைங்க. வணிக வளாகங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் நம்ம உருவாக்கும் பொழுது அங்கே வந்து மக்களினுடைய வரத்து அதிகமாகும். அதே போல் அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியும் அதிகமாகும். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒகேனக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி இருக்குது. இப்போ அந்த டூரிசம் ஸ்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அங்கே மீன் உற்பத்தி வந்து, அதாவது மீனை சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே அதிகம். அதனால் அதில் ஃபோக்கஸ், ஒரு ஃபுட்டு ப்ராசஸிங், ஃபுட்டு இதுன்னு பார்க்குறப்ப அங்கே வந்து நிறைய வருமானம் தரக்கூடிய இடமாக இருக்குது. அதே மாதிரியான சுற்றுலாத்தலங்கள், சுற்றுலாத்தலம் ஒகேனக்கல் தான் திரும்பவும் நம்ம சொல்கிறது. அங்கே நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுட்டு சைடை வந்துட்டு இருக்கக்கூடிய படிப்பை எடுத்து படிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா டூரிசம் பற்றி படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால ஹெலிகாப்டர் ரைடு அந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த படிப்புகளும் படிக்கலாம். இது முதல் விஷயம். இரண்டாவதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமாக பயிரிடக்கூடிய வந்து டாப்பியோக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிழங்கு வகை, மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து ஸ்டார்ச் எடுத்து அதை தான் வந்து நம்ம சவ்வரிசியாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ விவசாயத்தில் மரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி பாகற்காய், தக்காளி, இந்த மாதிரி உற்பத்திகள்லாம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியில் வந்துட்டு மஞ்சள் உற்பத்தியும் அதிகம். விவசாயம் சம்மந்தப்பட்டு பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இயற்கை விவசாயம், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது முன்னேறிக்கிட்டு வருதுங்க. இப்போ ஏற்றுமதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாடுகளில் வந்து ரசாயனத்தை தடை பண்ணி இயற்கை விவசாயத்தில் உருவாகக்கூடிய இயற்கை பொருட்களுக்கு மதிப்பு அதிகமாகிட்டே போகுது. அப்போ அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அக்ரி ஓரியன்டாக படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதில் ஆராய்ச்சிகள் பண்ணி மேலும் மேலும் என்னென்ன காய்கறிகள் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் முன்னெடுத்து போகலாம். அதில் வளர்ச்சி அடையும். ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்டு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தை ஒற்றி பார்த்தீங்கன்னா தீர்த்தமலை, இந்த மலைப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் வந்து ரொம்ப அதிகம். அந்த கனிம வளங்கள்லாம் எடுத்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு தேவையான இராணுவத்திற்கு, அணு உலைகளுக்கு, இதுக்கு தேவையான மாலிபிடியம் மினரல் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே அதிகமாக இருக்குது. அதை எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த மலைகள்லாம் குடையும் பொழுது, சுரங்கங்களாக மாற்றும் பொழுது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஆனால் நம்ம அந்த சுரங்கங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கனிமங்களை பயன்படுத்தி நம்ம நாட்டினுடைய வளத்தை பல மடங்கு உயர்த்த முடியும். இதற்கு வந்து அரசாங்கம் வந்து சரியான முறையில் திட்டமிட்டு அதை செயல்படுத்தலாம். ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து அந்த சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கவனத்தை செலுத்தலைன்றது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, வெளிநாடு நிறுவனங்கள் வந்து இதில் அதிக ஆர்வம் காமிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடோ இல்லை மத்திய அரசோ இதில் பெருசாக ஈடுபாடு காமிக்கல. ஆனால் வெளிநாடு நிறுவனங்களுக்கு வந்து இதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே இவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தினா நான் இங்கே வளத்தை முன்னேற்றலாம் அப்படின்ட்டு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து
மன்னர்களை பற்றி படிப்போம். சேர, சோழ, பாண்டிய அப்படின்னு சொல்லிட்டு 3 மன்னர்களை பற்றி படிப்போம். இதில் வந்து தருமபுரி மாவட்டம் வந்து சேர மன்னர்களின் ஆட்சி கீழே வந்தது. இப்போ நம்ம சோழ மன்னர்களையும் பாண்டிய மன்னர்களும் அதிக போரில் ஈடுபட்டதையும் அவங்க வென்றதையும் இதை பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சேர மன்னர்கள் வந்து பெருசாக இது பண்ணல, பெரிதாக போர்களில் ஈடுபடலை. அவங்க ஈகை திறன், வீரம் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் தரம் வாய்ந்த இரும்பு கனிமம் வந்து இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. தீர்த்தமலை இந்த வட்டங்களில் சுற்றி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, ஜப்பானில் நாட்டில் வந்துட்டு அவங்க கட்டானான்னு சொல்லக்கூடிய அந்த வாள் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அது உருவாக்க பயன்படுத்தப்பட்ட இரும்பு வந்து இந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய இரும்பு தான் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. அந்த காலத்தில் சேர மன்னர்கள் வந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஆயுதங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வணிகம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சேர மன்னர்கள் வந்து பெரிதாக எதுலேயும் போரில் ஈடுபடல. அதே மாதிரி அவங்க ஆயுதங்கள் நல்ல கையாண்டதுனால அவங்கக்கிட்ட யாரும் பெருசாக போருக்கும் இது பண்ணல. இந்த மாதிரி தருமபுரி மாவட்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ கனிமங்கள் இதை பற்றி பேசினப்ப இது ஓரியன்டாக இந்த கனிம மைனிங்கை பற்றி படிப்புகளை படிக்கலாம், கனிமங்களை பற்றின படிப்புகள், இந்த மாதிரி நிறைய விதவிதமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இந்த ஏரியாவில் யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இதில் நல்ல வளர்ச்சி அடைய வச்சு படித்து அதில் டூரிசம், ஹெலிகாப்டர் ரைடு, மினரல்ஸு, இந்த விண்மில்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணால் அந்த மாவட்டமும் வளர்ச்சி அடையும். அங்கே வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். நிறைய ஒரு ரெவென்யூவும் உருவாகும். தருமபுரி மாவட்டமே எதிர்காலத்தில் வேறு மாதிரி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சரியான முறையில் நம்ம வந்து அணுகி அதுக்கான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வளமே மாறும், வளர்ச்சியே மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை நிறைய பேசலாம். இருந்தாலும் சுருக்கமாக இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். நன்றி.